அழைக்கிறேன். நான் உங்களை தொடர்ச்சியாக மீட் பண்ணி வருகிறோம். இந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கெல்லாம் தெரியும். 1960 இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார்கள். 67 தான் அந்த 67 இந்த புது பில்டிங்க்கு வந்தோம். அப்போது நான் ஃபஸ்ட்டு 6ஆம் கிளாஸ் இந்த பள்ளிக்கூடம் ஓப்பன் பண்ணும்பொழுது நாங்கள் 6ஆம் கிளாஸுக்கு சேர்ந்தோம். அப்போது நம்ம ரங்கநாதன் சொன்ன மாதிரி அப்போது நாவலர் நெடுஞ்செழியன் அவெல்லாம் அப்போது கல்வி அமைச்சர். அப்போது ஒன்றுபட்ட திமுக, கலைஞர், அண்ணாதுரை, எம்ஜிஆர் எல்லோரும் இருந்த டைம். அவ்வளோ சிறப்பாக அந்த பள்ளிக்கூடத்தினுடைய இன்னாகுரேஷன் நடைபெற்றது. அந்த இன்னாகுரேஷன் கூட எனக்கு இன்னும் ஞாபகம். ஒரு அக்கா அப்போது அந்த திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் அந்த பாட்டு பாடினாங்க. ஸோ அவ்வளவு பசுமையாக உள்ளது. மரம், செடி, கொடிகள்லாம் வச்சா அவ்வளவு நம்ம ஸ்கூல் பில்டிங் அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் எப்போ வேண்டாலும் 5ஆம் கிளாஸ் படித்தேன். வெளியூரில் படித்தேன். 5 எங்கள் அப்பா போலீஸாக இருக்கும்போது எங்கள் 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் எப்போ வேண்டாம் 6ஆம் கிளாஸ் அங்கே 8 வரைக்கும் இருந்தாலும் டிசி வாங்கிட்டு ஹைஸ்கூலில் படிக்கணுன்னுக்காக 6ஆம் கிளாஸ் நான் அங்கே படித்தேன். 6லேருந்து 11th வரைக்கும் நான் இந்த ஸ்கூலை தொடர்ந்து படித்தேன். அதே ஆசிரியர்கள், எல்லா ஆசிரியர்களும் எங்கள் கூடவே நாங்கள் 6ஆம் கிளாஸ் 8 வரைக்கும் ஒரு டைப் ஆஃப் டீச்சர்ஸ், அதுக்கு பிறகு பிடி டீச்சர்ஸோடு படித்தோம். அப்போ படிப்பு எங்களுக்கு வெளியே கோச்சிங்லாம் ஒன்றும் கிடையாது. யார்கிட்ட போய் படிக்கணும், யார்கிட்ட தெரியணும்லாம் தெரியாது. குருன்னா அப்போது வாத்தியார்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி அப்படியே படித்து வந்தவங்க தான் அந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்க. இப்போ மாதிரி உங்களுக்கு கூகுளில் எது போனாலும் உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். அது மாதிரிலாம் இல்லை. நம்ம லைப்ரரி எடுத்திங்கன்னா இப்போவும் பார்த்தா கிட்டத்தட்ட 5000 புக்ஸு நம்ம லைப்ரரியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படியே 5000 புக்ஸ். நானும் நிறைய புக்கு சீவக சிந்தாமணி அதெல்லாம் இந்த லைப்ரரியில் புக் எடுத்து படித்தோம். அதேமாரி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அப்போவுமே புக் பேங்குன்னு சொல்லுவாங்க. இப்போவும் புக் பேங்குங்கிறோம். அப்போ ஃப்ரீயாக புக்கு கொடுப்பாங்க. முந்தின வருஷம் படித்த பையனோட புக் இப்போ கண்டினியூ ஆகுதா மேடம்? புக்கு முன்னாடி சீனியரில் படித்ததை வாங்கி வச்சு அடுத்தது ஃப்ரீயாக கொடுப்பாங்க எங்களுக்கு. அப்படி இல்லை, இப்போ கவர்மெண்ட்டே புது புக்காக கொடுத்துறாங்க. ஸோ அது மாதிரி புக்ஸு எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிட்டு இருந்த காலம். மற்ற வெளியே எங்கேயும் ஸ்கூலில் ஈவன் தூத்துக்குடி, கோயில்பட்டி அந்த ஸ்கூல்லாம் அது மாதிரி கிடையாது. அது மாதிரி சிஸ்டமே கிடையாது. அதேமாரி மிட் டே மீல்ஸ்னு ஃப்ரீயாக அப்போது முத நம்ம இதில் அதை நம்ம இப்போது கேஎஸ்பிஎஸ் சண்முகவேல் நாடார் ஐயாவில் நம்ம ரொம்ப நினைக்கணும். அவர் இல்லாட்டி இதை மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி நமக்கெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை உண்டாகிக்க முடியாது அவர் இல்லாட்டி. ஸோ அவர் தான் எல்லாத்துக்கும் மூலகர்த்தா அவர் தான். ஸோ அவரை நம்ம எந்த நேரமும் அவரை நாங்களும் அவரை நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த ஸ்கூலில் நாங்கள் 6th படித்தோம்னு சொன்னீங்களா, 6th படிச்சுட்டு வரும்பொழுது நாங்கள் 11th படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா அப்போ தான் எம்ஜிஆர் டிஎம்கேலேருந்து பிரிஞ்ச சமயம், ஒரே ஸ்ட்ரைக்கு. ஸோ நாங்கள் 11th படிக்கும்போது அப்போ அதுதான் எஸ்எல்சி. இப்போ 10th எஸ்எல்சிங்க தான், அப்போ 11th எஸ்எல்சி. ஒரே ஸ்கூல் லீவு, பாடங்களே சரியாக நடத்த முடியாத சூழ்நிலை. ஸோ அது மாதிரி ஒரு 2 மாதமாக என்னமோ அந்த பீரியடில் லீவு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் நாங்கள்லாம் அப்போது ஆனுவல் எக்ஸாம்லாம் எழுதினோம். இன்னொன்று பவர் கட்டு கிடையாது. பவர் கட் உண்டு, சாரி. அப்போது கரண்டே கிடையாது. ஹாஸ்டல் இப்போ முன்னாடி ஹாஸ்டல் இருந்துச்சு. ஹாஸ்டல்னால் நிறைய பேர் இப்போ படித்தாங்க. அதில் ரேட்லாம் பாதி ரேட்டு. இப்போ நான்லாம் 11th எங்கள் ஃபாதர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது வெளியே போகிறேன்னு சொல்லும் பொழுது அப்போ இருந்த ஹெட்மாஸ்டர் டேனியல் தாமஸ் அவர் இல்லை நீ இங்கே கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் 11th அப்படி தான் படித்தேன் இங்கே. ஸோ இப்போ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் இல்லை. அதனால தான் நிறைய ரூரல்லேருந்து இங்கே நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு நிறைய போட்டி வரும். பேர்லோம்பட்டின்னு ஒரு ஸ்கூலு, நம்ம காட்டுநாயக்கம்பட்டி, 2க்கும் தான் போட்டி. காமநாயக்கம்பட்டி அது ஸ்போர்ட்ஸில் காமநாயக்கம்பட்டி, பேர்லோம்பட்டி, காட்டுநாயக்கம்பட்டி. படிப்பில் பேர்லோம்பட்டியும் நம்ம ஸ்கூலும்.
நம்ம ஸ்கூலில் வந்து 3வது செட்லேயே வந்து அவர் பிச்சையான்னு அவர் வந்து 511 மார்க் 600க்கு அப்போ ஸ்டேட்லேயே 3வது ரேங்க் வாங்கினார். 600காரர் தான். 600காரனுக்கு அவர் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். 511 வாங்கினார் ஸ்டேட் லெவலில். நம்ம பள்ளி நிர்வாகம் தான் அவரை கொண்டு சேர்த்து காலேஜ் பண்ணி அது பிறகு அவர் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வச்சு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அவங்க நம்ம கேஎஸ்பிஎஸ்லேருந்து தான் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவர் படித்த அந்த பணத்தை அவர் அப்படியே வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. படிக்க வச்சது அவங்க. ஆனாலும் இவர் வந்து அதுக்கு பிறகு அந்த பணத்தை நான் திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி அந்த பணத்தை அப்படியே வந்து ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கி அப்படியே வந்து கொடுத்தார். அவர் எங்களுக்கு பின்னாடி சொன்ன தகவல். இப்போ படிக்கும்போதெல்லாம் தெரியாது. முதல்ல இப்போது நாங்கள் வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணுறோம். அப்போ யாரும் சீனியர் முடித்தவங்க யாரும் வந்து பின்னாடி உள்ளவங்கள வந்து பார்க்குறதோ இல்லை அவங்கள ஒரு ஊக்குவித்ததோ வந்து அப்போ கிடையாது. இல்லை அந்த ஜென்ரேஷனில் அப்படி இருந்துட்டான்னு வைங்க. இப்போ சினிமா படங்கள்லாம் பள்ளிக்கூடம் அது மாதிரி படங்கள்லாம் நிறைய எடுக்க போய் இப்போ எல்லாருக்கும் அந்த ஸ்கூலுக்கு போகணும், பசங்களை பார்க்கணும், வாத்தியார் பார்க்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ வந்து டெவலப் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி இப்போது நாங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, நீங்கள் டீச்சர்ஸ் வந்து இப்போ அவன் வந்து இப்போ ஒரு சப்ஜெக்டில் வந்து 80 மார்க் வாங்குறான்னா நீங்கள் அவனை கூட கொஞ்சம் ஒரு 95 மார்க்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து முழு முயற்சி எடுக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் வாத்தியாரெலாம் அப்போ வந்து சாட்டர்டே சண்டேலாம் ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. நாங்கள் படிக்கும்போது எஸ்எல்சியில் எலெக்டிவ் சப்ஜெக்ட்னு ஒன்று உண்டு. மேத்ஸு. இப்போ நாங்களாம் மேத்ஸ் எடுத்தோம் எலெக்டிவ் சப்ஜெக்ட். 6 சப்ஜெக்ட்டு, 5 வந்து ரெகுலர், 1 வந்து எலெக்டிவ். அப்போ எலெக்டிவ் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் மேத்ஸ் சார் வந்து அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி நாங்கள் மேத்ஸு அதெல்லாம் நல்லா இங்கே வந்து படித்ததுனால தான் அந்த மார்க் வச்சு என்னமோ நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் எங்களால் போக முடிஞ்சுது. நிறைய பேர் இப்போ எங்கள் பேட்சில் நான் ஒரு ஆள் போனேன். எங்களுக்கு முந்தின சீனியர்ஸ் ஒரு 3 பேர் வந்து 2 பேர் காட்டனாம்பட்டிக்காரங்க, பாலகிருஷ்ணன், சதீஷ், இளன் 2 பேர். இன்னொரு ஆள் பாண்டித்துறையில். அவங்க எனக்கு முன்னாடி 3 வருஷம் முன்னாடி அவங்க படித்தாங்க அந்த ஃபீல்டில். அதுக்கு பிறகு டாக்டர்ஸு, அது பிறகு நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங், மெடிக்கல் எல்லாம் நிறைய பண்ணாங்க. ஸோ டீச்சர்ஸுடைய மோட்டிவேஷன் தான் இதுக்கு காரணம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன்னா ரொம்ப மற்ற கான்வென்ட் ஸ்கூலில் எடுத்திங்கன்னா அங்கே படிக்க வர்றவனே நல்ல பிரில்லியன்ட் லெவலில் உள்ள பையனாக தான் இருப்பான். வீட்டில் அப்பா அம்மாலாம் நல்லா சொல்லி கொடுத்து ரெகுலராக பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் எப்படி டீச்சர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதேமாதிரி அவன் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரான் இப்போ உள்ள பையங்க. ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்து மார்க் வாங்க வைக்கலாம். என்ன 600க்கு 599, 595 எடுக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஈஸி. ஏன்னா அவங்க கிளாஸுக்கு வரும்போதே நல்ல பிரில்லியண்ட்டோடு வர்றாங்க. ஆனால் இங்கே நமக்கு ரூரலில் வர்றவங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டவங்க. தென் அவ்வளவு படிப்பு அறிவு இருக்கும். அறிவு வேறு, படிப்பு வேறு. அறிவு நிறைய இருக்கும். பட் அந்த வந்து படிக்க வைக்கணுங்கிற ஒரு இது வந்து அப்போ வந்து தெரியாது. ஸோ அதனால் டீச்சர்ஸ் வந்து எவ்வளவு தூரம் நீங்கள் கூட ஒரு 10 மார்க் அவனை நீங்கள் இது பண்ணிங்கன்னா, இப்போ 466 மார்க் 10th ஒரு பையன் வாங்கியிருக்கானா, நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா அவன் 490 கூட வாங்கியிருக்கலாம். ரைட். இது ஒரு எதிர்பார்ப்பு தான். அந்த அளவுக்கு நீங்களும் கடுமையாக நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்யணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இப்போ எங்கள் சைட்லேருந்து எந்த சப்போர்ட் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களாலும் நாங்கள் செய்ய வந்து தயாராக இருக்கும். இல்லை பையங்களுக்கு இல்லை அது காலம் ரூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இல்லை இப்போ பயம் இல்லாமலே அது வேறு. இல்லை நீ சரியாக படிக்காமல் இருக்க போய் அடி வாங்கியிருக்க. என்ன நல்லா படிச்சிருந்தா அடி வாங்க மாட்டேன். நல்லா படித்த பையனை கூப்பிட்டு வந்து அடித்தாங்க. இல்லை ஒரு பயம் ஒரு மிரட்டல். போலீஸ் எப்படி உங்களை வந்து மிரட்டி அடித்து ஒரு இது பண்ணுறாங்களோ அது மாதிரி டீச்சர்ஸ் அந்த காலத்தில் அன்பு கலந்த ஒரு அடி. அதாவது வந்து குலவெறி அடி கிடையாது. என்ன ஒரு அன்பு கலந்த அடி. ஆமாம். எங்கள் வாத்தியார் ஒரு சின்ன தமிழ் வாத்தியார் இருப்போம். அவர் பேர் ஐயப்பா.
அவர் சும்மா தாங்க கில்லுவார். நாங்கள் ஐயோ அப்பா அம்மா என் பேர் ஏடா சொல்கிறேன், இந்த ஊருக்காரர் தான், காட்டாம்பட்டிக்காரர் தான். ஸோ அது மாதிரி அது ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதை ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அது வீட்டில் போய் சொன்னால் அப்பா அம்மா யாரும் வந்து வாத்தியாட்ட ஏன் அடிச்சிங்கன்னு கேட்குற காலம் கிடையாது. ஆனால் இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. நீ வந்து லேசாக அடித்தாலும் பாரு, அது சரி நம்ம என்ன சட்டத்திட்டமோ அதுக்கு உட்பட்டு தான் வாத்தியார் வேலை செய்ய முடியும். என்ன அதனால் அதுக்காக இது பண்ணலாம். இப்போ எடுத்த எல்லாத்தாலும் உடனே கேமராவில் வீடியோ எடுத்துடுறாங்க, வச்சுறாங்க. அதனால் வந்து இப்போ நம்ம வந்து டீச்சர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக முதல்ல உங்கள் ஜாப்பை நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கணும். ஆமாம், அடித்தாருன்னா உங்கள் அப்பா அம்மா யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால் அடிச்சிருக்காரு. சரி ரைட்டு, அதெல்லாம் ஒரு காலம். ஒவ்வொரு ஜென்ரேஷனும் ஒவ்வொரு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அப்போது இருந்த மாதிரி இப்போ இருக்கணும்னு எதிர்பார்க்கணும் இல்லை. அதோட நீங்கள் கூட வந்து நீங்கள் இது பண்ணணும். ஏன்னா இப்போலாம் 600 மார்க்லாம் வாங்கிடுறாங்க. 600 மார்க்லாம் வந்து வாங்கிடுறாங்க. தமிழ்லலாம் 100 வாங்கிடுறாங்க. ஸோ அதனால் வந்து எஜுகேஷன் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது முன்னாடியோடு இப்போ நல்லா தான் இருக்குது. அது சொல்கிறவங்க நாங்கள் படிக்கும்போது அப்படி இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் முன்னாடி உள்ளதோட இப்போ எவ்ரி இயர் அது கூடிக்கிட்டு தான் போகும். அது எப்போவுமே வந்து குறையாது. இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். இப்போ உங்கள் அப்பாவோட நீ எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தியோ அதால் உன் புள்ள உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருப்பான். அதுக்கடுத்தது ஸோ அது ஜென்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுது. அந்த ஐக்யூ லெவல் கூடிக்கிட்டு தான் இருக்கும், குறையாது. அதனால் இப்போ நாங்கள் வந்து நீங்கள் டீச்சர்ஸ்டையும் கேட்குறோம். நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் கூடி பேசி என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நாங்கள் வந்து செய்ய தயாராக இருக்கிறோம். அதனால் இப்போ பணம் வந்து எவ்வளோ பணம்னாலும் வந்து கொடுக்க வந்து வெளியே நிறைய ரெடியாக இருக்காங்க. நம்மக்கிட்ட தான் என்ன திட்டம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும், நீங்கள் எங்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள், ஃபீட்பேக்கு. ஸோ தட் நாங்களும் அது மாதிரி இது பண்ணுறோம். சரி ரைட், தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வாங்கின பிள்ளைங்க கொஞ்சம் வாங்க முன்னாடி. ஃபஸ்ட்டு செகண்ட் 11th to 10th. நீ 10th ஆமா? 12th. இவங்கெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியுறாங்க? எப்படி தெரியுறாங்க? எனக்கு இவங்க எப்படி தெரியுறாங்களோ அதை மாதிரி உங்களுக்கு அவங்க தெரியுவாங்க இல்லையா? நான் இவர் காலத்தொட்டு போன வட்டம் வந்திருக்கும்போது நான் பார்த்து 20 வருஷத்துக்கு பின்னாடி என்னுடைய ஆசிரியரை பார்த்தேன். அப்படியே சாஷ்டாட்டமாக காலில் விழுந்து அப்படின்னு அந்த அளவுக்கு எங்களை அன்பு ஆதரவாக அரவணைச்சி சொல்லி கொடுத்தாங்க. அதை மாதிரி நீங்களும் தயவு செஞ்சு பிள்ளைகளை சேட்டை செய்கிறதுக்கு தான் பிள்ளைங்க, அதை திருத்தி கொண்டு வர்றதுக்கு தான் குரு. அதனால் நீங்கள் என்ன செய்வீங்களோ கூட கொண்ட நாங்கள் படித்த காலத்தில் இருந்த காட்டுநாயக்கம்பட்டி இன்றைக்கி வெளியே பேர் தெரியல. அதுக்கு காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு வர்றவங்க. அதனால் இந்த பிள்ளைகள் இவ்வளோ தூரம் பாடுபட்டு நீங்கள் கொண்டு வந்துருக்கிறத ஒரு பாராட்டுக்குரிய விஷயந்தான். அதையே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்ன பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்களாக மீட்டிங் போட்டு ஆலோசனை பண்ணி அதுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கிடைக்குங்களோ நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு நிமிஷம் என்ன பண்ணலான்னு நினைக்குமா நீ? அடுத்து நீ ஏற்கனவே காலேஜில் சேர்ந்துட்டேன். நீ இங்கே தான் போறியா? வேறு ஸ்கூலுக்கு போறியா? சரி, இந்த மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாப்பா. இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு படித்து ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்கன்னா அது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயந்தான். எங்களால் பண்ண முடியலையேன்னு நாங்கள் நினச்சோம். இன்றைக்கி அவங்க பண்ணி அவங்களுக்கு நாங்கள் பாராட்டு கொடுக்குறதுக்காண்டி எங்கெங்கே இருந்தோ ஒன்று சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு வந்திருக்கிறோம். இதை நாங்கள் கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுங்கிறத நீங்கள் முடிவெடுத்து சொல்லுங்கள். ஆனால் எஜுகேஷன் கண்டிப்பாக டெவலப் ஆகணும். அந்த ஸ்கூலினுடைய பேரும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்தால், நாங்கள் இருந்த ஸ்ட்ரென்த்துக்கு இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரென்த்தையும் பார்த்தா ரொம்ப மலைக்கு மடுவுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் சேர்ந்து ஸ்கூலினுடைய நேம் இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகணுன்னு உங்களை எல்லோரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி.
அனைவருக்கும் வணக்கம். அண்ணன்மார்கள் எல்லோரும் சேர்ந்து ஆரம்பித்து சிறப்பாக அதை கொண்டு வந்திருக்காங்க. இது நாங்கள் இனி எங்களுக்கு ஜூனியர் வர்ற எல்லாரையுமே நாங்கள் இப்போ ஒருங்கிணைத்து அந்த இயர் பேட்ச் வைஸை இப்போதைக்கு வாட்ஸ்அப் கல்ச்சர் வந்துட்டு, அதனால் நாங்கள் இந்த கேதரிங் வந்து இனிமேல் ஈஸியாகிரும். இனி வர்ற இதிலிருந்து ஒன்றுபட்ட, அதாவது ஒரு அந்த மாதிரி தலைவராக இது இந்த அநேகமாக இவங்களே தான் கண்டினியூ பண்ண சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதே தலைவராகவும் இவங்களும் இருந்து அதை டெவலப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குற நாங்கள் ரெடி. இப்போ எல்லோரும் பேசும்போது எல்லோரும் பேசி நிறையா முடிச்சிட்டாங்க. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டீச்சர்ஸுக்கு திருப்பி அகைன் உங்களுக்கு எந்த வழியில் நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் அதை மட்டும் யோசிங்க. அந்த டிபேட் அதெல்லாம் வந்து குருகுலம் தாண்டி தான் பெரம்பு கல்ச்சர் வந்தது. இன்றைக்கு வாட்ஸ்அப் கல்ச்சர், மீடியா கல்ச்சர் வந்துட்டு, அதனால் அண்ணன் சொன்ன மாதிரி தான் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு எல்லோரும் வந்துட்டோம். இதை யூஸ் பண்ணி இந்த மாணவர்களை எப்படி நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வர முடியும்னு யோசிங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு விருதுநகரில் இந்த சாதனை பெண்கள்னு ஒரு கூட்டத்தில் இந்த பாப்பாவோட ஹைட்டு கம்மி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவள் விகடனில் வாசித்தீங்கன்னா அதில் வந்திருக்கு. அந்த பொண்ணு இவ்வளோ ஹைட்டு தான். ஐஐடியில் இந்தியா லெவலில் நடக்கிற ஒரு ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 75வது இடம் வந்திருக்கு அந்த பொண்ணு. அவங்க அப்பா அம்மா தொழிலாளி தான். எங்கள் பிள்ளைகளெல்லாம் அந்த ஐஐடி கோச்சிங்க்கு அனுப்புனான்னா இப்போதைக்கு இன்றைக்கி ராஜஸ்தானில் ஒரு இடம் இருக்குது, லேக்ஸில் கொடுத்து அங்கே ட்ரைனிங் எடுக்கணும். இந்த பொண்ணு படித்தது நான் முதல்வனில், அந்த ஸ்கீமில் படித்து அவ்வளோ தூரம் வருது. ஒரு ரூரல், அவங்க அப்பா அம்மா தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்த தொழிலாளிகள் தான். ஸோ சாதனைங்கிறது வந்து அந்த டீச்சர்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு ப்ரைம் இது நிறைய எல்லா இடங்கள்லேருந்து வெளியே வந்து அவங்கள கொண்டு வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அந்த செலக்ட் பண்ணி எடுத்து அவங்கள ப்ரொமோட் பண்ணுற முக்கியமான இடத்துல டீச்சர்ஸ் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போதைக்கு இது வரைக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துட்டோம். இந்த ஸ்கூல் டெவலப் ஆகிறதுக்கு இப்போ ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நீங்கள் வந்து நடத்தின உடனே ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க, இல்லாட்டா எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் வர்றோம். இப்போ என்னுடைய நண்பர் தான் அவர், மீடியாவில் இருக்கிறாங்க, வந்து அவ்வளோ ஆவணப்படுத்தப்படும். ஏதாவது ஒரு பேப்பர்லையாவது நாங்கள் அதை வந்து கொண்டு வர்றோம். ஸ்கூல் பேர் இனிமேல் அடிக்கடி செய்திகள்லையோ இதுலேயோ கொண்டு வர்றதுக்குள்ள இதுகளை நான் எடுக்கிறேன். கண்டிப்பாக அது வரும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள், எங்களால் என்ன செய்ய முடியும்னு. ஒத்துழைப்பு தான். உங்களுக்கு ஒத்துழைக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வேணுமா, எனக்கு அவ்வளோ யூனிவர்சிட்டியில் உள்ள ஃபேக்கல்ட்டி முதல் கொண்டு என்கிட்ட கான்டாக்டில் இருக்கிறாங்க, உங்களுக்கு டெவலப் பண்ணி தர்றதுக்கு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்டை மோட்டிவேட் பண்ண வேணுமா, எந்த லெவலில் அவங்கள எல்லோரும் கொண்டு வந்து லெக்சர் கொடுக்கவே மாட்டாங்க, அவங்களோட ப்ளே பண்ணியே ஒரு பாட்டு, இந்த பப்பட் ஷோ இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பப்பட் ஷோவை கொண்டு வந்துட்டு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. அப்புறம் பேசும்போதே வந்து என்னென்னா அவங்கள என்கேஜ் பண்ணி கொண்டு போகிற மோட்டிவேட்டர்ஸ் தான் எல்லோரும் வருவாங்க. அது நீங்கள் அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும்னு என்னைய மாதிரி யாரோ வந்து பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை, அந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க. அடிக்கடி அவங்களையும் நான் கொண்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர்றேன். இந்த ஸ்கூலில் வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப காலம் வந்து ஒர்க் இந்த பணி நிமித்தமாக இருந்தோம். இப்போ சொன்னாங்க ரொம்ப காலம்னா எல்லோரும் ரிட்டையர்ட் ஆனதுனால தான் இப்போதைக்கு உங்கள் முன்னால் வர்றோம். ஏன்னா அது வரைக்கும் ஃபேமிலி ஒர்க்கு அது எல்லாமே இருக்கிறதுனால, வெவ்வேறு இடங்களில் இருக்கிறதுனால எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம். இனி எல்லாரும் அலையமாக ரிட்டையர்ட் ஆகிற ஆட்கள் இல்லை பணியில் இருக்கிற ஆட்களையும் நாங்கள் கொண்டு வந்து அவ்வளோ வரையும் நான் உங்களை என்கேஜ் பண்ண வர்றதுக்கு நான் இது பண்ணிடுறேன். இந்த வருஷத்துலேருந்து இது முழு இதாக இப்போதைக்கு உங்களே இருந்து பழைய மாணவர் சங்கத்தை அவங்களே கண்டினியூ பண்ணணுங்கிறத நான் இதை உங்கள் முன்னால் இதை கேட்டுக்கிடுறேன். அதை அப்படியே கண்டினியூ பண்ணட்டும். என்கிட்ட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே சொல்லி உங்கள் தலைமையை நாங்கள் வந்து ஒத்துக்கிட சொல்லிடுறோம். நீங்கள் அப்படி இதை ஆவணப்படுத்தி, ஏன்னா இதை எனக்கு முன்னாலே ஒரு 2 தடவை ஆரம்பித்து அது எப்படி அது ரெக்கார்ட் ஆகாமல் இருந்ததுன்னு தெரியல. அதனால் மேடம் அது வந்து ஆஃபீஸில் வந்து இது ரிப்பீட் ஆகாமல் இதுதான் ஃபைனல்,
இந்த பழைய மாணவர் சங்கத்துக்கு பிறகு இன்னொரு நிகழ்வு அது ஒன்றும் வேண்டாம். அந்த மாதிரி நீங்கள் ஆவணப்படுத்தி வச்சுருங்க. நானும் மேனேஜ்மெண்ட்டில் பேச முடிஞ்ச அளவுக்கு நானும் பேசிடுறேன். என்ன தேவைகளோங்கிறது மட்டும் சொல்லுங்கள். நானும் அடிக்கடி இனிமேல் வருவேன். நானும் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இனி அடிக்கடி நான் வர்றேன். வரும்போது என்கிட்ட தாராளமாக நீங்கள் பேசி உங்களுக்கு தேவையான சொல்லுங்கள். என்ன? ஓகே, நன்றி, வணக்கம். மூத்த தமிழாசிரியர். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பற்றி நான் சொல்லக்கூடாது, இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க டெரரு. வேண்டாம். என்ன, ஃபஸ்ட்டு நான் முன்னால் உட்காந்துருப்பேன். எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்கிட்ட தான் கேட்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டெல்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு எனக்கு தான். அடுத்தது சொல்ல மறந்தாச்சுன்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்ஸ் குரலை சொல்ல விட்டாச்சுன்னா அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட்டுன்னு போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டே இருந்துட்டு அடுத்தது இந்த பெரம்பெடுத்துட்டு வா, ஓட அடிப்பாங்க. அது அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ அடிக்க முடியாத சூழ்நிலை. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் வந்து ஃபஸ்ட்டு கணபதி சார், 2வது டேனியல் தாமஸ், 3வது கருத்தையா, 4வது சண்முக சுந்தரம், அடுத்தது அழகிய நம்பி, அருள் நம்பி, அடுத்தது சாந்தி மேடம்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். ரைட் அவங்க தான். இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் இருந்து தம்பி சொல்கிறார் இல்லையா, செல்வின்னு சொன்னார் இல்லையா, வெளி உலகத்துக்கு நம்ம தெரியணும். வெளி உலகத்துக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஆனால் அந்த இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அடுத்தால அவங்க ஒர்க் அவுட் கொடுத்து அவங்க வந்து மீடியாவை கொடுத்து அவங்க வெளி உலகத்துக்கு வந்து ஒரு நேரம் காட்டினாங்கிட்டின்னா ரொம்ப 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 ஃபேமஸ்ஸு. அந்த நான் வந்து 71, 72 SSLC. ஆமாம். அடுத்தாக்கில் இந்த ஸ்கூல்லேயும் அதையும் நான் சொல்ல இந்த இடத்துல மறக்கக்கூடாது. கட்நாயக்கன்பட்டி, பேர்லான்பட்டி நல்லழகு நாடார், கோயில்பட்டி லட்சுமி மில் ஸ்கூல், அடுத்தது எட்டயபுரம் ராஜா. இந்த 4 ஸ்கூலும் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு காசு கிடையாது. அவ்வளவு பிரமாதமாக செய்வாங்க. எஜுகேஷன் அந்தளவுக்கு கொண்டு போனாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத காலம். இப்போவும் நீங்களும் வந்து உங்களால் முயற்சி செஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுமோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தம்பிமார் எனக்கு மச்சின அவங்களாம் சொல்கிற மாதிரி எவ்வளவு ஹெல்ப் தேவையோ அந்த ஹெல்ப்பை கேளுங்க. நிச்சயமாக அது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் குரு உட்கார்ந்துருக்கிறாரு, அவரை பார்த்தோன்னா இன்னமும் கும்பிட அந்த மாதிரி சார் வந்து அடிக்கிறதுக்குள்ள வந்து 2 இங்கிட்ட ஒரு ஸ்கேலு கிட்ட 2 ஸ்கேல் வச்சுருப்பாங்க. ராகம் போடுவாங்க அடிக்கிறதுல. அடிக்கிற மாதிரி தான் தெரியும். இங்கே வலி பயங்கரமாக இருக்கும். அப்படி சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் அவங்களாம். மேக்ஸில் வந்து கிங்கு. அதெல்லாம் மறக்க முடியாத ஆட்கள். அதனால் நீங்கள் வந்து பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சார் கிளாஸ் எடுக்கிறாங்க. சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சார் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. மதுரையில் இருக்காங்க. ஸோ அங்கே சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க வாரான்னு சொன்னால் யங்மேன் மாதிரி 6:30 மணிக்கே கிளம்பிங்க வந்துட்டாங்க பாருங்கள். 8:30 இங்கே வந்துட்டாங்க. எப்போ எனக்கு வந்துட்டாங்க. அது நாங்கள் 85 இப்போ நவ் 85 இயர்ஸ். அதனால் நீங்கள் வந்து ஆசிரியர்களாக நீங்கள் வந்து எல்லோரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பிள்ளைகளை நல்ல வழியாக்கி இந்த பள்ளி வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு மீடியாவுக்கு வெளியே வந்து நல்ல பெருமை சேர்க்கணும்னு நான் உங்களை அன்போடு ஆதரவோடு கேட்டுக்கிறேன். வணக்கம். உங்களோட ஆசிரியர் பொதுவாக சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் மாதா பிதா குரு என்பார்கள். மாதா பிதா இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்துருக்கேன். ரிட்டையர் ஆகி இப்பொழுது சமீபமாக ரிட்டையர்மெண்ட்டு ஆன பிறகு பல மதுரையிலேயே சிட்டிலேயே 3 மெட்ரிகுலர் ஸ்கூலில் பிரின்ஸிபாலாக இருந்திருக்கேன். மேலூரில் ஒரு ஸ்கூலில் 4 வருஷம் பிரின்ஸிபாலாக இருந்திருக்கேன், மெட்ரிகுலர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில். அதுக்கு பிறகு என்னால் அலைய முடியலைன்னு சொல்லி இங்கே மதுரையில் தேவர் சிலைகிட்ட மீனாட்சி காலேஜுக்கு போகிற வழியில் ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று உண்டு. அந்த பக்கம் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போயும் இருக்குது அந்த இன்ஸ்டியூட். பத்மராஜம்னு பேர். இன்ஸ்டியூட் பேர் பத்மராஜம் இன்ஸ்டியூட். அங்கே சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் கோச்சிங் கொடுக்குறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். அதுக்கு மேத்ஸ் பேப்பர் உண்டு. 3 லெவலில் எக்ஸாம் நடக்கும். ஃபவுண்டேஷன் கோர்ஸு, இன்டர்மீடியட் கோர்ஸு, ஃபைனல் கோர்ஸு 3 லெவலில் நடக்கும். அதில் ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் உண்டு. அவ்வளோ அப்ஜெக்டிவ் கொஸ்டின், எலாபரேட்டாக எழுதுறதெல்லாம் கிடையாது. அப்ஜெக்டிவ்னா சாய்ஸ், மல்டிபிள் சாய்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் இருக்கும். என்ன அதாவது
நான் வகுப்பில் ஒரு நாள் கூட நான் உட்கார்ந்தது கிடையாது. பாடம் நடத்தலைன்னா உட்காந்துருப்பேன். உட்காந்துருக்கேன்னா அவர் பாடம் நடத்தலைன்னு அர்த்தம். பாடம் நடத்துகிறாருன்னா அவர் நின்றுட்டு தான் பாடம் நடத்துகிறார். எனக்கு இன்ஸ்டியூட்டில் என்னை கேட்டிருக்காங்க, என்ன சார் நீங்கள் ஒரு நாள் கூட உட்கார மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எஃபெக்டிவாக இருக்காது. அப்போது அதில் என்ன முக்கியம் என்னென்னா, ஒர்க்கிங் இல்லாமல், கால்குலேஷன் இல்லாமல் ஒரு கொஷினுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்க தெரியணும். அதுதான் எங்களுடைய வேலை. ஸோ அந்த டெக்னிக்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நடத்திருக்கேன். நான் 7-8 வருஷமாக நடத்திருக்கேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்னால் தெரியுமா? ஆடிட்டிங் ஒரு இருக்கிறதுலையே அது டாக்டர்ஸ்லாம் என்ன, டாக்டரை காட்டில் அவங்க அதிகமாக சம்பாதிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோர்ஸ். அதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஃபவுண்டேஷன் லெவலில் மேத்ஸ் பேப்பருக்கு அது என் பொறுப்பு. 120 கொஸ்டின் நினைக்கிறேன். 120 கொஸ்டின், 100 மார்க். ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் கூட கிடையாது. அது கொஷினை வாசித்து பார்க்குறதுக்கே நேரம் சரியாக போகும். ஸோ அந்த மாதிரி கொஷின் பேப்பருக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கரெக்ட் ஆன்சர் கொடுக்க பழக்கணும். ஒரு ஆன்சர் தப்புனா -4 மார்க். இப்போதைக்கு வந்து ஒரு கொஷினுக்கு 4 மார்க்கு, தப்பான ஆன்சருக்கு 1 மார்க்கு கழிக்கிறாங்க. இப்போ இருக்கிற ரூல், ஒரு கொஷினுக்கு 4 மார்க்கு, ராங் ஆன்சர் கொடுத்தா 1 மார்க் மைனஸ். பழைய ரூல் படி ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, ராங் ஆன்சர் கொடுத்தோம்னா 1/4 1/4 மார்க்கு கழிச்சிருவாங்க வாங்கின மார்க்கில் இருந்து. நிறையா ஸ்டூடெண்ட்ஸு மைனஸ் மார்க்லாம் வாங்கியிருக்காங்க. அதில் என்ன வேடிக்கை என்னென்னா, ஒரு பேப்பரில் மைனஸ் மார்க் எனக்கு வந்துட்டு வச்சுக்கிடுமே, இன்னொரு பேப்பரில் நான் மார்க் வாங்கியிருப்பேன் இல்லையா, அதுலேருந்து எடுத்துக்குவாங்க. சொல்கிற புரியும்னு நினைக்கிறேன். என் பேப்பரில் நான் நிறைய தப்பு போட்டேன். அப்போ எனக்கு மார்க் -4ன்னு வந்துருக்காங்களேன். இந்த 4 மார்க்காக இன்னொரு பேப்பரில் நான் மார்க் வாங்கியிருப்பேன் இல்லையா, மொத்தம் 8 பேப்பர் ஃபஸ்ட் இயருக்கு இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு. வேறு ஒரு பேப்பரில் வாங்கின மார்க்லேருந்து இந்த 4 மார்க் எடுத்துக்குவாங்க. பார்த்துக்குங்க. இப்படி தான் ரூல்ஸ். இப்போயும் அப்படி தான் ரூல். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ ஷார்ட்கட் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஷார்ட்கட்னு என்ன, பேனை எடுத்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாலும் கணக்கு செய்ய முடியாது. நீங்கள் பாதி கணக்கு கூட செய்ய மாட்டீங்க. பேனை எடுத்து எழுதி பார்த்தீங்கன்னா பாதி கணக்கு கூட உங்களால் செய்ய முடியாது. அப்போ பேனை எடுத்து எழுதாமலே, அதுக்கு தான் ரொம்ப இன்டெலிஜென்ஸ் வேணும். அதுக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வர்றோம். அப்படி ஒரு 7-8 வருஷம் வேலை பார்த்தேன். அதுதான் முடிஞ்சு போன கதை. இப்போ மேத்ஸை பொறுத்த மட்டும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயந்தான், டீச்சர்ஸாக இருக்கிறவங்க தயவுசெய்து முதல்ல சொல்கிறத பற்றி யாரும் வருத்தப்பட்டுக்கூடாது. ஏன்னா நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை டீச்சர்ஸை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் கண்டக்டட் மெனி இன்டர்வியூஸ். மற்ற ஸ்கூல்லலாம் என்னை இன்டர்வியூ நடத்த என்னை கூப்பிட்டு போயிருக்காங்க. சார் நீங்கள் இன்டர்வியூ நடத்தி கொடுங்கன்னு என்னை கூப்பிட்டு போயிருக்காங்க. டீச்சர்ஸை நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, ஒரே ஒரு விஷயந்தான், முதல்ல அவங்க கிளியராக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் நடத்துகிறீங்க, உங்களுக்கு அது முதல்ல சந்தேகம் இல்லாதபடி நீங்கள் தெளிவாக முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் கிளாஸுக்கு போகணும். இந்த அன்பே வா சினிமா படத்தில் ஒரு வசனம் வரும், எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். என்ன சினிமா பற்றி பேசுகிறேன்னு நினச்சிட்டிங்களா? என் கிளாஸே இப்படி தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸே சொல்லுவாங்க, சார் நீங்கள் ஒரு நாள் வரலைன்னா எங்களுக்கு போர் அடித்து போச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா ஓட நான் ட்ராக் மாதிரி வேறு ட்ராக்கு போயிடுவேன், மறுபடியும் வருவேன். இந்த அன்பே வா சினிமா படத்தில் ஒரு வசனம், இந்த டிஆர் ராமச்சந்திரன் ஒரு நடிகர் சொல்லுவார், இந்த எம்ஜிஆர் கால்ஃப் விளையாட்டு சொல்லித் தருவார், சரோஜாதேவிக்கு சொல்லித்தர மாதிரி ஒரு சீன். அதில் இவர் கால்ஃப் இப்படி தான் அடிக்கணும்னு சொல்லி, கால்ஃப் விளையாட்டு பார்த்துருப்பீங்க, சினிமாக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன், வெளியே நான் பார்த்ததில்லை. அவர் அடித்து காட்டுவார். அப்போது அந்த டிஆர் ராமச்சந்திரன் நடிகர் ஒரு வசனம் சொல்லுவார், இப்போ தான் எனக்கு விவரமே தெரியுது. அவர் சொல்கிறார், கற்றுக் கொடுக்குறவங்களே அறகுறையாக இருந்தால், நல்லா கவனிச்சுக்கணும், நீங்கள் இந்த வசனம் கேட்டிருப்பீங்க, படம் பார்க்காதவங்க பாருங்கள், நல்ல காமெடியான படம், நல்ல ஜாலியாக போகும். கற்றுக் கொடுக்குறவங்களே அறகுறையாக இருந்தால் கற்றுக்கவங்க எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு வசனம் இதில் இருக்குது. எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு வாத்தியார் இல்லையா, நான் முதல்ல தெளிவாக இருந்தால் தான் உங்களுக்கு நான் தெளிவாக கொடுக்க முடியும். என்னுடைய ஆர்குமெண்ட் சரியானு நீங்கள் முதல்ல பாருங்கள். நான் சரியாக தெரிஞ்சிருந்தால் தான்
அந்த விஷயத்தை உங்களுக்கு சரியாக நான் கொடுக்க முடியும். நானே அறவேக்காடாக இருந்தால் நான் எப்படி உங்களுக்கு சரியாக கொடுக்க முடியும்? அவ்வளோதான். நீங்கள் மேற்கொண்டு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே நீங்கள் முதல்ல கரெக்டாக இருங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க. நாமளே பெர்ஃபெக்ஷனுக்கு வரணும். அப்புறம் நீங்கள் நிமிர்ந்து நிற்கலாம். அப்படி நீங்கள் 4 பேர் நீங்களே வரலாம். நீங்களே உங்கள்கிட்ட குறைய வச்சுக்கிட்டு நீங்கள் யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட பெர்ஃபெக்ஷன் இல்லையா? ஸோ இது ஒன்று தான் நாங்கள் டீச்சர்ஸ்கிட்ட நான் விரும்பி கேட்டுக்கிறது. நீங்கள் முதல்ல தெளிவாக எந்த விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, அந்த விஷயத்தில் நீங்கள் முதல்ல கரெக்டாக தெளிவாக சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டாலும் அதை கிளாரிஃபை பண்ண முடியணும் உங்களால். நான் என்னுடைய அனுபவத்தில் நடந்த 1-2 சம்பவங்கள் உண்டு. ஸ்டூடெண்ட்டு கிளாஸில் கூட ஒரு பையன் ஏதாவது வெளியிருந்து ஒரு கணக்கு கொண்டு வந்து கொடுப்பான். சார் இந்த கணக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, தம்பி நான் உனக்கு நாளைக்கு இதை செய்துட்டு வந்தேன் அப்படி நிறைய இடம் நான் சொல்லியிருக்கேன். எப்போது நான் ரிட்டையர் ஆன பிறகு ஸ்டூடெண்ட் கிளாஸில் வேறு எங்கேயிருந்து ஒரு கொஸ்டின் எடுத்து கொடுத்து என்கிட்ட கொடுக்குறான். வேறு எங்கேயிருந்து அவன் இவருக்கு தெரியுதா இல்லையான்னு என்னையே டெஸ்ட் பண்ணுறானோ, அல்லது கொஸ்டின் உண்மையிலேயே சரியான கொஸ்டினா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தம்பி நான் நாளைக்கு பார்த்து வந்து சொல்கிறேன் அப்படின்னு. மறுநாள் கொஸ்டினில் தப்பு இருக்குது, கொஸ்டின் இந்த நம்பர் இப்படி இருக்கணும், இப்படி நான் அவனுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன். இப்படி நான் பல சென்டர்கள் பண்ணியிருக்கேன். அதுக்காக கிளாஸ்லேயே சமாளிக்கிற பழக்கமும் எனக்கு கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா கிளாஸில் சமாளிக்க மாட்டேன். தெரியல, நாளைக்கு நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். தெரியலன்னு சொல்ல மாட்டேன், நான் நாளைக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் கிளாஸில் வந்திருக்கலாம். ஏதாவது எவ்வளோ ஒருத்தன் நினச்சா அவனை உங்கள்கிட்ட கேட்டுடலாம், உங்களால் பதில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். அப்போது அவனுக்கு திருப்தி ஏற்படுற அளவில் நீங்கள் பேசி மறுநாள் கட்டாயம் நீங்கள் அதை கிளியர் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் சரி, நம்ம சார் பரவாயில்ல, நம்ம கேட்டதுக்கு நாளைக்கு மறுநாள் வந்து சொல்லிட்டாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வரணும். டீச்சர் மேலே மாணவர்களுக்கு நம்பிக்கை வரணும். அந்த அளவுக்கு டீச்சர் நீங்கள் நடந்துக்கணும். அப்படி இருந்தால் போதும், உங்களை யாரும் பீட் பண்ண முடியாது. நீங்கள் தான் நம்பர் 1 உங்கள் தொழிலில். செய்யும் தொழிலே தெய்வம்னு ஒரு சினிமா பாட்டு உண்டு. அதில் திறமைதான் நமது செல்வம். திறமைதான் செல்வம். நீங்கள் எந்த தொழிலில், ஆசிரியர் தொழிலில் இருக்கிறீங்க, ஆசிரியருக்கு என்ன முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும்? நீங்கள் முதல்ல விஷயத்தை நல்லா தெரிஞ்சிருக்கணும். 2வது பாயிண்ட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மாணவர்கள் புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் உங்களால் எடுத்து கொடுக்க தெரியணும். ப்ரெசன்டேஷன். எனக்கு நிறையா தெரியும், உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு நான் சொல்லணும்ல. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கல பிரயோஜனம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா நான் தெரிஞ்சு வச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. இப்போ எனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் அதை உங்களால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் அதை எடுத்து கொடுக்கணும். ஸோ அது ஒரு திறமை இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்துலேயும் ஒரு டீச்சர் திறமையாக வந்துட்டா பள்ளிக்கூடத்தை நல்லா கொண்டு வரலாம். இந்த நம்ம நடராஜன் ஸ்கூல் ஒரு காலத்தில் பேரளவம்பட்டிக்கும் நமக்கு தான் பெரிய போட்டி. அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு நான் அவரை நான் போய் பார்த்துக்கு வந்தோம். அந்தளவுக்கு நாங்கள் காம்படிஷன் இருந்தது. ரொம்ப முக்கியம், அந்த காலத்தில் ஹாஸ்டல் இருந்தது. இப்போ ஹாஸ்டல் இல்லை என்ன மேடம், ஹாஸ்டல் இருந்ததுனால மாணவர்கள் நிறைய பேர் தங்கி படித்தாங்க, ஸ்ட்ரென்த்து கூடிச்சு. இப்போ ஹாஸ்டல் இல்லாததுனால கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம நல்ல முறையில் நீங்கள் நடத்துனீங்கன்னா சரி, இந்த நடராஜன் ஸ்கூலில் இப்படி நல்ல டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க, நல்ல டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற பேர் வெளியே வரணும். அப்போ தான் நிறையா பேருங்க நமக்கு வருவாங்க, நம்ம ஸ்கூலுக்கு நல்ல பேர் வரும், எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். இப்போது செல்வின்னு சொன்ன மாதிரி நம்ம பள்ளிக்கூடம், நான் இங்கே வேலை பார்த்ததுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாணவர்களுக்கு செய்யணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. அதனால தான் இவ்வளோ நான் இங்கே வந்து உங்களெல்லாம் பார்க்கணும், அதுவும் டீச்சர்ஸை பார்க்கணும், பேசணும் அப்படிங்கிறது. ஒரு 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் 10 மாதம் ஆச்சு. 10 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க சார் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இன்னொரு புண்ணு ஆகலை, காலில் புண்ணு இருக்குது. உடல் பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை. உடல் பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஸோ வரணும் பார்க்கணும், இதெல்லாம் பார்த்து பேசணும் என்ற நோக்கத்தோடு தான் நான் வந்திருக்கேன்.
என்ன எல்லோரும் செய்வீங்களா? நம்முடைய தொழிலில் செய்யும் தொழிலே தெய்வம். நம்முடைய தொழிலில் நம்ம எந்த குறையும் இல்லாமல் பெர்ஃபெக்ஷன் அந்த நிலைக்கு நீங்கள் கொண்டு வரணும். அது போதும், அது போதும். உங்களை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வைப்பா, நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லணும். எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குது. நீங்கள் செய்வீங்க. மற்றபடி ஃபைனான்ஷியலாக செல்வின் தம்பி சொன்னபடி எனக்கும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு செய்யணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை, செய்யணும்னு நினைக்கிறேன். மற்றபடி டீச்சிங்கை பொறுத்த மட்டும் நான் அதிகமாக எதுவும் சொல்லணும்னு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் ஆசிரியர்களாக வந்திருக்கீங்க, நானும் உங்கள் கேட்டகரி தான் அந்த வகையில். ஏன்னா உங்களோட மூத்தவன், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஒரே குரூப்பில் சேர்ந்தவங்க தான். ஸோ நல்ல முறையில் நீங்கள் பள்ளிக்கூடத்தை கொண்டு வாங்க. வாழ்த்துக்கள். நன்றி. என்னோட ஒய்ஃபும் டீச்சர், என்னோட குழந்தையும் டீச்சர். என் குழந்தைய படத்தில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கா. என் ஒய்ஃப் ஒரு வருஷம். அவனோருக்கு வணக்கம். எப்படி தெரில எனக்கு அந்த உங்களுக்கெல்லாம் நன்றி கடன் பட்டவர்களாக காலமெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது இங்கேயும் எனக்கு அது ப்ரூஃப் ஆகிடுது. அதனால் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஆண்டுதோறும் தலைமை ஆசிரியர் சொன்னது மாதிரி அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தரணும் அப்படின்ற அந்த வேண்டுகோளோட ஒரு சில செய்தியை மட்டும், என்ன பள்ளிக்கூடன்றதுனால விழுப்புரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை பற்றிய மிகப்பெரிய செய்தி வந்திருந்தது. அதை பார்க்கும்போது அதில் அந்த ஒரு 3 கொட்டேஷன், ஒரு 3 கருத்து அதில் வந்திருந்தது. மாணவனை பற்றி சொல்லும்போது அதில் வந்த விஷயம் என்னென்னா, அவன் வந்து வயிற்று பசியோடு அறிவு பசிக்காகவும் அலைபவன். அது அந்த வார்த்தையின் முக்கியமே அதுதான். வயிற்று பசியோடு அறிவு பசிக்காக அலைபவன் அப்படின்னு சொன்னால் பரிதவிச்சிருக்கிறவன்ற மாதிரியான பழைய கால பொருள். அப்போ இன்றைக்கி அவன் வந்து வீட்டில் வயிற்று பசி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த பூமியில் இந்த உலகத்தில் நாம் ஏதோ ஒன்று மாறணும் அப்படிங்கிற அந்த அறிவோடு அதை எங்கே கிடைக்கும்னு அலைகிறவன். அப்படிப்பட்ட அலைகிற அந்த மாணவர்களை தேடி பிடித்து அவர்களை உட்கார வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவங்க சொன்ன மாதிரி 67 இந்த பள்ளிக்கூடத்தை இன்றைக்கும் நாம் நினைக்க பார்க்கணும். நமது 50வது ஆண்டு பொன்விழா நடத்தும்போது எல்லா அந்த பிரசுரங்கள்லையும் ஐயா KSP சண்முகவேல் நாடார் படத்தை போட்டு தான் நம்ம அந்த இன்விடேஷனை நம்ம அடிச்சிருந்தோம். இன்றைக்கும் நாம் அப்படிப்பட்ட பணியை இந்த மாணவர்களுடைய அந்த தயக்கத்தை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாதிரி அமைஞ்சது தான் நம்ம பள்ளிக்கூடம். அதே தான் ஒரு பக்கம் அவருடைய இதுவாக இருந்தாலும் இன்றைக்கும் அந்த மாணவனுடைய நிலைமை அதுவாக தான் இருக்கிறது. அந்த அறிவுப்பசியை தரக்கூடிய ஆசிரியர்களாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவருடைய அறிவுப்பசிக்கு தீனி நீங்கள் கட்டாயம் தர வேண்டும். அப்போ இன்றைக்கெல்லாம் இல்லையா சங்கரன் அதிகமாக சொன்ன கல்வியில் வளர்ந்திருக்கிறது. ஆமாம், உயர்கல்வியில் இந்தியாவில் தமிழகம் வளர்ந்திருக்கிறதா? வளர்ந்திருக்கிறது. உயர்கல்வியில் வளர்ந்திருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தில் இருக்கிறதா? இன்றைக்கி எந்த பாடத்திலும் இல்லை. இது நாங்கள் படிக்கும்போதெல்லாம் 3வது நான் படித்த புத்தகத்தை வச்சுருக்கிறேன். எப்போது தேவைப்படுகிற போது புரட்டி பார்த்தா அதில் இருக்கக்கூடிய அந்த அறிவுபூர்வமான கல்வி இன்றைக்கி இல்லை பாடத்தில். இன்றைக்கி அறிவியல் சார்ந்து, பொறியியல் சார்ந்து, மனிதனுடைய தேவைக்கான தொழில் சார்ந்த கல்வி இன்றைக்கி வளர்ந்திருக்கிறது. உயர்கல்வி வளர்ந்திருக்கிறது. ஆனால் ஒழுக்க கல்வி என்பது இன்றைக்கு இல்லவே இல்லை. காரணம், அது பாடத்தில் இல்லை. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பாடத்தில் இல்லாத ஒன்றை அந்த மாணவனுக்கு புகட்ட வேண்டிய பங்கு என்பது, கடமை என்பது ஆசிரியர் பெருமக்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் அந்த வாசகம் சொல்கிறது. அதை நான் இங்கே கடந்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 2வது ஆசிரியரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, கல் அறிந்து சிலை வடிக்கும் சிற்பி. எல்லா கல்லையும் சுண்ணாம்பு கல்லில் சிலை வடிச்சிட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அது என்ன தன்மையாக மாணவன் இருக்கிறான் அதற்கு ஏற்றாற் போல அந்த மாணவனை உருவாக்கி அந்த வழியில் அவனை தெளிவுபடுத்தி ஒரு நல்ல மாணவனாக வெளியில் அனுப்ப வேண்டிய பொறுப்பும் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் வேறு மாதிரியான கல் என்னன்னா அதற்கேற்ற மாதிரியான பயன்பாட்டை நம்ம பயன்படுத்திக்கிறது. எதை எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அந்த பயன்பாட்டை அறிந்து கொண்டவர்களும் ஆசிரியர்கள் தான் அப்படின்னு ஆசிரியர் பெருமக்கள். பெற்றோரை பற்றி சொல்லுகிற போது சொல்கிறான், பெற்றோரை பற்றி சொல்லும்போது கல்வி என்பது கண் போன்றது. கல்வி என்பது கண் போன்றது. அதே கல்வியை காக்கக்கூடிய
பள்ளிக்கூடம் இமை போன்றது. அப்போ இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய கல்வியை இமை போல் பாதுகாக்க வேண்டியது அந்த பள்ளிக்கூடம். அப்போது பள்ளி இமை போலையும் நம்முடைய பிள்ளையினுடைய கல்வி கண்போலவும் இருக்குதுன்னு சொன்னால், இதை உணர்ந்து 2 பேருக்குமான பாலமாக இருந்து கொண்டு போக வேண்டியவர்கள் மாணவர்களுடைய பெற்றோர் அப்படின்னு 3 விஷயத்தை சொல்கிறாங்க. கல்வி இது எல்லாத்துமே அடங்கி போச்சு. அப்படிப்பட்ட அறிவு பசியோடு அலைகிற மாணவர்களுக்கான அந்த ஆசிரியர்கள் சிலைவடிக்கும் சிற்பியாகவும், அப்படி சிலைவடிக்கும் சிற்பியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் பள்ளிக்கூடத்தையும் மதித்து நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்து படிக்க வைத்து முன்னேற்ற வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கும் இருக்கிறது என்கிற அந்த 3 பகுதியும் அது சொல்லியிருக்கிறது. இங்கே காட்நாயக்கம்பட்டியில் கடந்த காலங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன கேட்டால் ஆரம்பத்தில் 2019 நாம் நடத்திய இந்த சந்திப்பு, அதில் சொல்ல ஆலோசனைகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பெரிய முன்னேற்றமும் இருக்கிறது என்கிற சில ட்ராபேக்ஸும் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். அது நிர்வாகம் சார்ந்த பள்ளிக்கூடம், அதுக்குள்ளெல்லாம் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. மாணவர்களை எல்லாம் அழைத்து வரக்கூடிய வாகனம் என்பது பிரச்சனைக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாம் என்ன முடிகிறதோ, என்ன நடக்க வேண்டுமோ அதை இந்த 3 பகுதியும் இணைந்து கொண்டு நடத்தினால் இன்னமும் இந்த கிராமத்து பள்ளி இன்னமும் மிகப்பெரிய அளவில் முன்னேற முடியும். முன்னேற்றுவதற்கான வாய்ப்பு உங்கள் மத்தியில் இருக்கிறது. இதை சொல்லுவதற்கான வாய்ப்பை ஆண்டுதோறும் எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த மாணவர் பரிசு வழங்கும் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர் ரகுநாதன் அவர்களுக்கும், இந்த ஏற்பாடை இங்கே செய்து தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஏன்னா அவர்களுக்காக தான் இன்றைக்கி தேதியை நம்ம இன்றைக்கி மாற்றினோம். ஏன்னா நேற்று நடக்க வேண்டிய நிகழ்ச்சி அவங்க விடுப்பெடுத்து இருந்ததுனால தலைமை ஆசிரியர் இருந்துதான் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு நம்ம மாற்றி இருக்கிறோம். அதை இவங்க சிறப்பிச்சிட்ருக்கிறாங்க. அதோடு சிறப்பு விருந்தினராக இனியும் தொடர்ந்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஆசிரியர் ராஜேந்திரன் சார், கணித ஆசிரியர் ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் ஒரு மாதம் முன்னாடியே தூண்டி இது எப்போ நடத்தலாம், எப்படி நடத்தலாம்ன்ற விஷயத்தை அதான் ஏற்கனவே பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ச்சிக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய நண்பர் சங்கர் நாராயணன் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய ஆசிரியர் ரகுநாதன் அவர்களுக்கும், எப்போ நிகழ்ச்சி நடந்தாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி எப்பவும் வருகை தரக்கூடிய அண்ணன் சீனி வெங்கடசாமி, அதிசமத்தில் எஸ் ராஜேந்திரன் இவர்களுக்கும், முன்னாள் மாணவர்கள், எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வந்த மாணவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இடையிடையே அவ்வப்போது பேசி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, ஏதாவது நிகழ்ச்சி இருக்கிறதா என்று எங்களோடு கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நண்பர் செல்வின், சகோதரர் பூபாலன், இப்படி சென்னையில் இருந்தால் கூட அடிக்கடி பள்ளிக்கூடத்து பக்கம் போனீங்களா, டீச்சர்ஸை பேசினீங்களா, எச்சம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய நமது கருணாகரன், இன்னமும் இதில் பங்கேற்க முடியாமல் நிகழ்ச்சியில் ஆண்டுதோறும் நம்மோடு இருந்து இந்த ஆண்டு பங்கேற்க வாய்ப்பு இல்லாமல் வேறு பணியில் இருக்கக்கூடிய இந்த நிதி காப்பாளர் இருக்கக்கூடிய நண்பர் பாலகிருஷ்ணன், அதே சமயத்தில் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கல்வி நிறுவனம் IIT, மிகப்பெரிய கல்வி நிறுவனம், அந்த இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து ஹாஸ்டலில் படித்து IITயில் டெல்லியில் போய் வேலை பார்த்து, டெல்லி IITயில் வேலை பார்த்து ரிட்டையர்டான பிறகும் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரிட்டையர்டான பிறகும் இன்றைக்கும் IITயினுடைய அட்வைசராக வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் பிரகஸ்பதி அகிலாண்டபுரம். அப்போ இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெருமையை நான் எங்கே போய் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய உயரிய கல்வி, அதை விட பெரிய கல்வி என்பது IITயை விட பெரிய இடம் இல்லை. அதில் வேலை பார்த்து அகில இந்திய அளவில் வேலை பார்த்து ரிட்டையர்டான பிறகும் இன்றைக்கும் அந்த IITயினுடைய அட்வைசராக இன்றைக்கி இருந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க. வர முடியல. இப்போ கொஞ்சம் முன்னாடி அதான் ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்கன்னு சொல்லி அவரை ஃபோன் பண்ணி சொன்னார். அவருடைய வாழ்த்துக்களை, அந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு அந்த வாழ்த்து தெரிவித்த நண்பர் பிரகஸ்பதி, அதே சமயத்தில் முதல் ஆண்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறப்போ 2019 நடத்துகிறப்போ அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி இருந்த நண்பர் அமல்ராஜ் வர்றேன்னு சொன்னார். அவரும் இன்றைக்கி வர முடியலை. இது போன்ற பல்வேறு நண்பர்கள் இன்றைக்கு வர முடியலாமல் இருந்தாலும் கூட அவருடைய பங்கேற்போடு, அவருடைய சிந்தனை பங்கேற்போடு நடக்கிற இந்த
மாணவர் பரிசு திட்ட விழா. நண்பர் ஜேம்ஸ் அவர் உடல்நிலை கொஞ்சம் காரில் அடிபட்டு நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால என்னுடைய வாழ்த்து சொல்லியிருப்பா, நான் வருங்காலங்களில் எப்படியாவது முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த ஏற்பாடை இங்கே இருந்து செய்து தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் சார்பில் சார் ஜேம்ஸ் அவங்க, அதேமாதிரி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர் ஈஸ்வரன் மாரியப்பன் இந்த ஏற்பாடு நல்லா பண்ணி தந்தாங்க. எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப காலதாமதமாக தான் மாணவர்களுக்கு பெற்றோருக்கு தகவல் சொன்னோம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். கொஞ்சம் அதில் கொஞ்சம் தாமதம், நாங்கள் பல்வேறு பணியில் இருந்ததுனால. இருந்தாலும் நன்றாக படித்து இன்றைக்கு உயர்கல்விக்கு செல்வதற்கான ஏற்பாடில் இருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்களுக்கும் இன்னமும் அவர்களை நன்றாக படிக்க வைப்பதன் மூலம், முன்னாடி எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, எவ்வளோ சொத்து இருக்குது, காடு கரை எப்படி இருக்குது, வீடு வாசல் இருக்கானெல்லாம் கேட்பாங்க. இப்போ அப்படி இல்லை, பையன் எங்கே படிக்கிறான், பிள்ளை எங்கே படிக்குது, இப்போ அதான் கேள்வி. நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு கல்வி செல்வம் தான் இன்றைக்கி பெரிய சொத்துங்கிறதுக்கு மாறி இருக்குது. அந்த அளவில் உங்களுடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் உயரிய நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும், அதே மாதிரி அப்படி உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதையெல்லாம் நண்பர் செல்வியினுடைய முயற்சியோடு அவருடைய துணையோடு இதையெல்லாம் வெளி உலகத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அளவில் நண்பர் ஏற்கனவே அவருக்கு நண்பர் தான் இன்றைக்கி வருவார்னு நானே எதிர்பார்க்கல. ஊடகவியலாளர் இந்த செய்தி இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா யூடியூப்லேயும் செய்திகள்லையும் போயிட்டே இருக்கும். அது நடராஜன் உயர்நிலைப் பள்ளியினுடைய மேல்நிலைப் பள்ளியினுடைய பெயரும் புகழும் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் நின்று நிலைக்க வேண்டும் என்கிற எங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய செயல்பாடுகளும் சாதகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்த அனைவருக்கும், பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் 1972-73 SSLC மாணவ நண்பர்கள் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.